Hey, this is Aishu. Welcome to Yoga Bites. லாஸ்ட் வீடியோவோட கன்வென்ஷன் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோவில் காந்தியை பற்றி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வேறு ஒரு ஆத்தரை பற்றி பார்க்க போகிறோம். பெனடிக்ட் லஸ்ட். நேச்சர் க்யூர் அண்ட் லைஃப் ஸ்டைலில் பெனடிக்ட் லஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஏன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேச்சுரோபதின்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பெனடிக்ட் லஸ்ட்டை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேச்சுரோபதின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஏன் அந்த நேம் வந்துச்சு, அவர் என்ன பண்ணார், நேச்சுரோபதியில் அவர் என்ன ஸ்ப்ரெட் பண்ணார். ஸோ அவருக்கு எப்போ அந்த தாட் வந்துச்சுன்னா, அவரோட ஒரு வேர்ல்டில் நேச்சரை மறந்துருக்க ஒரு விஷயத்தில் நேச்சர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு தாட் ரொம்ப ரொம்ப முன்னாடி இயர்லேருந்தே அவருக்கு இருக்குது. அந்த மனுஷனை தான் நம்ம பெனடிக்ட் லஸ்ட்ன்னு சொல்கிறோம். இவர் நம்மளோட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேச்சுரோபதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெனடிக்ட் லஸ்ட்ன்றவர் 1872 ஜெர்மனில் பிறந்திருக்காரு. இவரோட சைல்ட்ஹுட்டில் நேச்சர் லிவிங் மேலே இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இயற்கையோடு ஒன்றி வாழணும், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெனடிக்ட் லஸ்ட்டுக்கு நிறைய விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்கு. ஸோ பெனடிக்ட் லஸ்ட் அவர் இருந்த ஸ்டேஜில் ஜெர்மனில் எந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபேமஸாக இருந்துச்சுன்னா, நேச்சர் க்யூர், வாட்டர் தெரப்பி, ஹைட்ரோ ட்ரீட்மெண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அப்போ ஜெர்மனில். அப்போது அவரோட யங் ஏஜில் அவருக்கு ஒரு தாட் வருது, பாடிக்கு டிசீஸ் வர்றதுக்கு ரீசனே நம்ம நேச்சரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வாழறதுனால தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதே டைமில் அவர் ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகுறாரு. அப்போ செபாஸ்டியன் நைஃப் கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறாரு. அப்படி லஸ்ட் ட்ரீட்மெண்ட் போகும்போது அவர் ஒரு ஃபேமஸ், செபாஸ்டியன் நைஃப்ன்றது யாருன்னா ஒரு ஃபேமஸ் ஹைட்ரோ தெரப்பி டாக்டர். இவரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், இனி வர வீடியோலையும் பார்க்கலாம். ஹைட்ரோ தெரப்பி டாக்டர் லஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். என்னென்ன ட்ரீட்மெண்ட்னா, கோல்டு வாட்டர் பாத், பேர் ஃபுட் வாக்கிங், ஃப்ரெஷ் ஏரு, சிம்பிள் ஃபுட்டு. லைக் அவரோட நார்மல் நேச்சரை ரொம்ப லைக் பண்ணுற ஒரு பர்சன். அவரோட ட்ரீட்மெண்ட் பேசிஸ் இப்படி தான் இருந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு நாளடைவில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது. அது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிது. இது அவர் மட்டும் பண்ணாமல் எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை சொல்லணும், வேர்ல்டு வைல்டு இது நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்மளோட லஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெனடிக்ட் லஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவுக்கு போய் நேச்சுரோபதியை ஸ்ப்ரெட் பண்ண போகலான்ட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கேயே இடத்த மாற்றிக்கிட்டாரு. அப்போது அமெரிக்காவில் அலோபதி டாக்டரோட டாமினன்ஸு, டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி பேசிஸில் தான் ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக லஸ்ட் சில விஷயம்லாம் பண்ண போகிற மாதிரி தானே. கிட்டத்தட்ட அங்கே ஒரு டைப் ஆஃப் மெடிசன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளோட மெடிசன்ஸை போய் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா, அப்போது நம்ம ஆப்போசிட் ஆஃப் மெடிசனை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெனடிக்ட் லஸ்ட் யோசிக்கிறாரு. அது ஆனாலும் அவர் இந்த ஸ்ப்ரெட் பண்ணார். நேச்சுரோபதியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்மளை தாண்டி இங்கே இருக்க நிறைய பீப்புள்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதுக்கான ஒரு அவேர்னஸ் வேணும், நம்ம அதை ட்ரீட் பண்ணி நம்ம ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம், எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்றது தான் ஒரு எத்திக்ஸ். அது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல விஷயத்த நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் பெனடிக்ட் லஸ்ட் கிட்ட அப்போவே இருந்திருக்கு. ஸோ அவர் பெனடிக்ட் லஸ்ட் ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் அவர் சொல்லிகிட்டே இருக்கார், ட்ரீட் த காஸ் நாட் த டிசீஸ். நம்ம உடம்புல நமக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட் பண்ணுங்கள். லைக் அந்த டிசீஸை அப்போ போக்கிட்டால் மட்டும் போதாது, அப்போ ஓகே, ஆனால் அடுத்தடுத்து அது அஃபெக்ட் ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி பண்ணுறது தான் அந்த நேச்சுரோபதியோட ஆக்சுவல் விஷயமே அப்படின்னு சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா நேச்சுரோபதி கான்செப்ட், பெனடிக்ட் லஸ்ட் சொன்னால் என்ன கான்செப்ட்னா, மெயின் கான்செப்ட் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி. ஸோ நேச்சர் இஸ் த ரியல் ஹீலர். அவரோட பாயிண்டில் நேச்சர் இஸ் த ரியல் ஹீலர். டாக்டரோட ரோல் அதை கைட் பண்ணுறது மட்டும்தான். நம்ம பாடி இன்னொன்று சொல்லியிருக்காரு, பாடி இட் செல்ஃப் ஹேஸ் த செல்ஃப் ஹீலிங் பவர். நம்ம பாடிக்கு ஒரு செல்ஃப் ஹீலிங் பவர் இருக்குது, பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். ஸோ அவர் நேச்சுரோபதியை ரொம்ப யூஸ் பண்ணி அவரோட சில தெரப்பிஸ், சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. அது பேசிஸில் பார்த்தோம்னா வாட்டர் தெரப்பி, சன் பாத்து, ஃப்ரெஷ் ஏரு, நேச்சுரல் ஃபுட்டு, எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்ட், இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணார். டேப்லெட்ஸ் தான் இன்னொன்று சொல்லியிருக்காரு, டேப்லெட்ஸ் பாடியை சப்ரெஸ் பண்ணும், நேச்சுரல் பாடியை பேலன்ஸ் பண்ணும். பெனடிக்ட் லஸ்ட் ஒரு புக் எழுதுறாரு, ஜேர்னல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நேச்சுரோபதி காலேஜ் எங்கன்னா அமெரிக்காவில் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் நேச்சுரோபதி மேகசைன்ஸ் நிறைய எழுதுறாரு. இந்த எஃபெக்ட்னால தான் நேச்சுரோபதி ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு நம்ம மெடிக்கல் சிஸ்டமில்.
ஆல்மோஸ்ட் அவரோட எஃபர்ட்ஸ்னால, இந்த அளவுக்கு அவர் எஃபர்ட்ஸ் போட்டதுனால தான். காந்திஜிக்கும் பெனடிக்ட் ரெண்டு பேருக்கும் என்ன தாட் வந்து ஒன்று தான். பட் என்னென்னா சிம்பிள் லிவிங், நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கணும், ஃபாஸ்டிங்கு, செல்ஃப் டிசிப்ளின், லைக் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தாட்ஸுமே ஒன்றா தான் இருந்திருக்கு. ஆனால் ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெண்டு பேரோட ஸ்ப்ரெட் பண்ண கண்ட்ரீஸ் வேறு. நம்ம காந்திஜி அவர் வந்து நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்காக இது பண்ணார். இவர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லஸ்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஃபிலாசபி ஆஃப் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே நேச்சர் க்யூரை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நாட் அ மெடிசன், அந்த பர்பஸில் போயிடணும் அப்படின்ட்டாக இருந்திருக்காரு. அவர் இதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாரு, அவரோட லைஃப்பில் ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டாரு. பெனடிக்ட் வந்து டிசீஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக்னும், க்யூர் வந்து லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்ன ஃபேமஸான ஐடியா என்னென்னா, ரிட்டர்ன் பேக் டு நேச்சர். ஒரே வார்த்தையில் அப்படி சொல்லணும்னா ரிட்டர்ன் பேக் டு நேச்சர். அப்போவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 90s 80s காலத்தில் லைக் இதெல்லாம் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் நம்ம இப்போ ரீசன்ட் டைமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். லைக் இந்த சில விஷயம்லாம் நம்ம ட்ரெண்டுன்னு நினைக்கிறது எல்லாமே அப்போ அவங்க யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி மூலயமா நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் வெர்ஷன் வந்து அவங்கக்கிட்ட இருந்து, ஒரு பேசிக் ஐடியா வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பீப்புள்கிட்ட இருந்து மட்டும்தான் சில ஐடியாலஜிஸை நம்ம எடுக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதுதான் பேஸ். இப்போ ஒரு வீடுக்கு அந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கோ, லைக் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்குமே நமக்கு முன்னாடி இந்த பீப்புள் தான் நமக்கு ஒரு பேசிக்காகவே இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பெனடிக்ட் வந்து இந்த கான்செப்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. லைக் ஸோ ஆர்டிஃபிஷியல் லைஃப்பில் டிசீஸும் நம்மளோட நேச்சுரல் லைஃப்பில் ஒரு மாதிரியான ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலை வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி பெனடிக்ட்னால நிறைய நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல், நேச்சர் கியூர் சென்டரு, பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பாசிபிள் ஆனது நம்மளோட பெனடிக்ட்னால தான். அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஓவர் மெடிசன் வேணாம், ஓவர் கம்ஃபர்ட் ஜோன் வேணாம், அவாய்ட் தி ஸ்ட்ரெஸ். ஸோ நேச்சுரலாக டிசிப்ளினாக சிம்பிளாக ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ்கிறது தான் இங்கே நேச்சுரோபதியோட மெயின் கான்செப்ட்னு சொல்லி நம்மளோட பெனடிக்ட் அவர்கள் வந்து இந்த கான்செப்ட்னு முடிச்சிருக்காரு. எண்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர் இஸ் நாட் அவுட் சைட் ஆஸ், நேச்சர் இஸ் வித்தின் ஆஸ். நேச்சர் வந்து வெளியே இல்லை, உனக்குள்ளே இருக்க நேச்சரை நீ ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிட்டாவே உனக்கான ஒரு தன்மை இருக்கும். அந்த விஷயத்தை நீ வந்து ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிட்டாவே உன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியராகவும் இருக்கும். ஆனால் அதை யாருமே மேக்ஸிமம் நம்ம பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம நிறைய பிரச்சனைஸை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.